பெங்களூரு நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்தும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவிக்கும் வகையிலும் திருச்சி, மதுரை, கரூர், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் வணிகர்கள் நேற்று தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்றென்றும் தமிழக மக்களின் முதல்வராக திகழும் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவிக்கும் வகையில் வணிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று தாங்களாகவே முன்வந்து கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை அடைத்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டத்தில் வியாபாரிகள் கூட்டமைப்பு சார்பில் வணிகர்கள் கடைகளை அடைத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை வெளிப்படுத்தினர். திருச்சியில் முக்கிய வர்த்தக மையமான காந்தி மார்க்கெட் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டிருந்தன. தமிழக முதல்வர் அம்மா அவர்களை கைதை கண்டித்து வியாபாரியாக நாங்கள் கடையெடுப்பு பண்ணி அம்மாவுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்கோம். அந்நிய முதலீடு தமிழ்நாட்டில் அம்மா வியாபாரிகள் வியாபாரி எங்களெல்லாம் காப்பாற்றினாங்க. அம்மாவுக்காக முழு ஆதரவு கொடுத்து நாங்கள் எல்லாருமே கடையெடுப்பு நடத்திட்டு இருக்கோம். எங்களுக்கு அம்மா தான் நிரந்தர தமிழக முதல்வர். தமிழ்நாட்டை அவங்களால தான் காப்பாற்ற முடியும், வேறு யாருனாலையும் காப்பாற்ற முடியாது. அந்நிய முதலீடு உள்ள விடாமல் தடுத்து நிப்பாட்டி எங்கள் வியாபாரிகளுக்கு அம்மா கடுமையாக பாடுபட்டு இருக்காங்க. இந்த தண்டனை கொடுத்த அம்மாவுக்கு மட்டும் இல்லை, 7 கோடி தமிழருக்கு கொடுத்த தண்டனை. இது நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம். அம்மாவை நிரந்தர முதலமைச்சராக நாங்கள் எல்லா பேரும் வியாபாரி சங்க சார்பில் நாங்கள் பாடுபட்டு அவங்களை மீண்டும் நாங்கள் முதலமைச்சர் ஆக்காம நாங்கள் விட மாட்டோம். மதுரை மாவட்டத்தில் 34 வணிகர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற அறப்போராட்டம் காரணமாக மதுரை, மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் உட்பட பல்வேறு இடங்களில் கடைகள் உள்ளிட்ட வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருந்தன. கரூர் மாவட்டத்தில் ஜவுளி உரிமையாளர்கள் சங்கம், லாரி உரிமையாளர்கள் சங்கம், மாவட்ட நெல் அரிசி உரிமையாளர்கள் சங்கம், கைத்தறி உரிமையாளர்கள் சங்கம் உட்பட 35 சங்கங்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டித்து மாவட்டம் முழுவதும் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டன. தமிழக முதல்வர்கள் மீது ஒரு பொய்யான வழக்கை போட்டு அதிலே தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார்கள். அந்த தீர்ப்பு இந்திய நாட்டிலே இதுவரை இல்லாத அளவிற்கு மோசமான தீர்ப்பாக வியாபார பெருமக்களாக நாங்கள் கருதுகின்றோம். அம்மா அவர்கள் மீது போட்ட வழக்கு பொய் வழக்கு என்பதை நிரூபிக்கின்ற வண்ணம் அம்மா அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் தமிழக முதலமைச்சராக ஆவார்கள் என்பதிலே எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. இந்த தீர்ப்பு கர்நாடகா காங்கிரஸ் பழிவாங்கும் நடவடிக்கையிலே இந்த தீர்ப்பு கூறப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தில் உள்ள அத்தனை வணிகர்கள் மனதிலே மிகுந்த ஈட்டியை பாய்ச்சுவது போல் இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது. இது தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாகவும் தமிழ்நாடு அரிசி ஆலை உரிமையாளர்கள் மற்றும் நெல்லரிசி வணிக சங்க சம்மேளனத்தின் சார்பாகவும் மிகப்பெரிய கண்டனத்தை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு வருகிறோம். வர்த்தக நிறுவனங்கள், பொதுமக்கள், அனைத்து நிறுவனங்கள் சார்பிலேயும் மாபெரும் உண்ணாவிரத போராட்டமும் கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அநீதி இழைத்த இந்த துரோக செயலர் கருணாநிதி குடும்பத்திற்கெல்லாம் தக்க பாடம் புகப்பட வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் வெற்றி பெற்று மீண்டும் அரியணையில் அமர்வார்கள் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு மீண்டும் அம்மா வேண்டும். திண்டுக்கல் மாவட்ட வர்த்தகர்கள் மற்றும் வணிகர் சங்கங்கள் சார்பில் கடையடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டது. சுமை தூக்கும் தொழிலாளர்கள், காய்கறி விற்பனையாளர்கள் உள்ளிட்டோரும் அறப்போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், நாமக்கல், திருச்செங்கோடு, குமாரபாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வர்த்தகர்கள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டத்திலும் வணிகர்கள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர். மிக அருமையான ஆட்சி அம்மா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கட்சி, ஜாதி, மத பேதமின்றி, கட்சி பேதமின்றி அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரே நோக்கம், ஒரே எண்ணம், அம்மாவின் விடுதலை. இந்த நாட்டினுடைய ஒரு அருமையான தமிழக முதல்வர் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று அனைத்து சிறு வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக கோரிக்கையாகவும் வைக்கிறோம். புதுக்கோட்டையில் வணிகர்கள் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களை தாங்களாகவே முன்வந்து அடைத்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவிக்கும் வகையில் திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் வர்த்தக நிறுவனங்களை அடைத்து வணிகர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்திலும் திட்டக்குடி, பெண்ணாடம் உள்ளிட்ட இடங்களில் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. மக்களின் முதல்வருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருப்பதற்கு வணிகர்கள் கண்டனம் தெரிவித்தனர். ஈரோட்டில் மஞ்சள் கிடங்குகள் மூடப்பட்டிருந்தன. ஜவுளி சந்தையில் 1000க்கும் மேற்பட்ட கடைகளை வியாபாரிகள் அடைத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்கள் பேராதரவை தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூரிலும் வியாபாரிகள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு தங்களின் பேராதரவை தெரிவித்தனர்.